கன்னியாகுமரியில் பேருந்திற்குள் வைத்து மாணவி பேசாததால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர் அரசு பேருந்தின் கண்ணாடியை கையால் அடித்து உடைத்திருக்கிறார். சம்பவத்தில் நடந்தது என்ன? காதலிக்கும் மாணவியிடம் கெத்து காட்டுவதற்காக பேருந்து கண்ணாடியை கையால் உடைத்த இளைஞருக்கு தான் இந்த நிலை. நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஐடிஐ தொழில்நுட்ப கல்லூரியில் படித்து வருபவர் அஜேஷ். சுசீந்திரம் பகுதியை சேர்ந்த அஜேஷ் வகுப்புகள் முடிந்து வீட்டுக்கு செல்ல பேருந்துக்காக நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார். மாணவி ஒருவரை ஒருதலையாக காதலித்தும் வருகிறார் அஜேஷ். வியாழக்கிழமை இரவில் பேருந்து நிலையத்திற்குள் கொல்லங்கோடு செல்லும் பேருந்தில் ஏறியிருக்கிறார் அந்த மாணவி. அதே பேருந்தில் ஏறிய அஜேஷ் மாணவியிடம் பேச முயன்று இருக்கிறார். அஜேஷின் காதல் வசனங்களை கண்டு கொள்ளாத மாணவி அவருடன் பேச மறுத்துவிட்டார். ஏதாவது பேசுமாறு அஜேஷ் கேட்க தொடர்ந்து மறுத்து இருக்கிறார். ஆத்திரமடைந்த அஜேஷ் கெத்து காட்டுவதாக நினைத்து மாணவியின் கண் முன்பே பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை வலது கையால் ஓங்கி குத்தினார். இதில் பேருந்தின் கண்ணாடி முழுவதுமாக சில்லி சில்லியாக உடைந்து கீழே விழுந்தது. கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டு அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அஜேஷின் கையில் கண்ணாடி குத்தியதில் சதை கிழிந்து ரத்தம் கொட்டியது. தகவல் அறிந்த கோட்டார் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவன் அஜேஷிடம் விசாரணை நடத்தினர். மாணவி விவகாரம் என்பதால் சம்பவ இடத்திற்கு ஏராளமான பெண் போலீசாரும் வரவழைக்கப்பட்டனர். கண்ணாடியை உடைத்ததற்கு அஜேஷை பெண் போலீசார் சூழ்ந்து கொண்டு கடுமையாக எச்சரித்தனர். ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அஜேஷை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டது குறித்து போக்குவரத்து கழக விபத்து பிரிவு மேலாளர் கோட்டார் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் மாணவர் அஜேஷை காவல் நிலையம் வரவழைத்து கடுமையாக எச்சரித்து அனுப்பி வைத்தனர். படிக்கும் மாணவர் என்பதால் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.